சார் 61 ஆண்டுகள் அனுபவம் படைத்த ராஜா சாருக்கு எப்ப குடியரசுத் தலைவர், ஆளுநர் உள்ளிட்ட பாருங்க பெரிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட முறையிலான கேள்விகள் என்னைக்குமே நான் என்டர்டெயின் பண்றது கிடையாது. உங்களுக்கு தகவலுக்காக ஏன்னா ரொம்ப கவலையா கேட்குறீங்கிறதுனால நான் 1991 35 ஆண்டுகளா மாவட்ட தலைவர், அதற்கு மேற்பட்ட நிர்வாகியாக இன்னைக்கும் இருந்து வரேன். ஏன்னா என்றைக்குமே ஒர்க் ஸ்பேஸுங்கிறது தான் கணக்கு. நமக்கு பணி செய்வதற்கான இடம், அதற்கான பணி சுதந்திரம், அது இந்த 35 வருஷமா ஒன்றும் குறைச்சல் இல்லையே. அதனால மற்றதை பற்றி கவலைப்படாது. அதிமுக இருக்கக்கூடிய பிளவு, அதிமுக பாஜகவோட சேர்ந்து இருக்கிற காரணம், இந்த ரெண்டும் சேர்த்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதே, அந்த கருத்துல என்ன சார்? மாயையிலே இருப்பவர்கள் அவங்க என்ன வேணா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம். நான் இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்த ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு 44 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜனதா தள் எஸ் திரு ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில் இருந்ததுனால நாம ராமகிருஷ்ண ஹெகடே அரசு அமைக்க உதவினோம். ஆனால் 1 இயர்ல ஹெகடேக்கு என்ன தோணுச்சு, நான் தனியாவே மக்கள்கிட்ட போனா எனக்கு பெரும்பான்மை கிடைச்சிருமே அப்படின்னு போனார். மக்கள் பெரும்பான்மை அங்க கொடுத்தாங்க அந்த தேர்தலில். ஆகவே இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை, நிர்வாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக, பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதோட மட்டுமில்ல, இன்னைக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம், நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களும் அதை மக்களிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கார். அதாவது ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், போதைப் பொருட்கள், போதைப் பொருள்னா வெறும் சாராயம் மட்டும் இல்லாத சர்க்காரி விற்குது, மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது, பொதுமக்கள் பொது அமைப்புகள் நடத்தினர். அங்க நம்ம மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார், தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? கஞ்சா பிடிக்கிறீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கா, ஏன்னா நமக்கு ஜாஃபர் சாதிக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடுது. ஆனா ரெண்டும் திமுக தான். என்ன, அவர் 3000 கோடிக்கு கடத்தினார். ஆனா அத டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்க இருக்கு? நான் தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன். காரணம் என்ன, இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா? சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க துப்பில்லாத சர்க்காரா ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு. ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க? ஏன்னு சொன்னா, இங்கெல்லாம் தான் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்களோட குழந்தைகள், நம்ம ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தைகள், நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள், நம்ம படித்த டாக்டர்கள், இன்ஜினியர், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது.
அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்காரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பல கட்சிகள் வரணும், இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை. இருந்தால் நல்லது. என்ன, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெங்த். ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க, இந்த ஊழல் போதை ஆட்சியை, அதுவும் சயின்டிபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம்கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்ல 10 ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து 30 லட்சம் 25 லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தானதான் வெளில வந்திருக்கு.